அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை வாதநாராயணன். இந்த மூலிகையை வாதமடக்கி எனவும் அழைப்பார்கள். இரு சிறகான சிறு இலைகள் உடைய கூட்டு இலைகளையும் உச்சியில் பகட்டான பெரிய பூக்களையும் தட்டையான காய்களையும் உடைய வெளிர் மஞ்சள் நிறமுடைய வலிவற்ற மரமாகும். ஆதி நாராயணன், வாரசு, வாதமடக்கி என்ற பெயர்களிலும் குறிப்பிட வருகின்றார்கள். தமிழகமெங்கும் வளர்ந்து காணப்படுகின்றது. இதனுடைய இலை, பட்டை ஆகியவை மருத்துவ பயன் உடையவை. இந்த வாதநாராயணன் மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பார்ப்போம். நன்மை தரும் வாதநாராயண மரத்தின் தன்மை இனிது உரைக்கின் தாழ்குழலே வன்மையுறும் வாத வலி குடைச்சல் வாட்கணு சூளையலாம் பூதத்தில் விட்டோய் போம். சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். வாதநாராயணன் மரத்தால் வாதவலி, குடைச்சல், கீழ்வாதம் போன்றவை நீங்கும். நீரை பெருக்கச் செய்யும், உணர்வுகளை தூண்டச் செய்யும். அரை வீசை வாதநாராயணன் இலைகளை ஒரு பெரிய மண் சட்டியில் அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு 8 படி சுத்தமான நீரை விட்டு அடுப்பிலேற்றி எரித்து நீர் கொதிக்கும் சமயம் கீழறுக்கி ஆறவிட்டு பொறுக்கக்கூடிய சூட்டில் நோயுள்ள பாரீசத்தில் தாரையாக விடுவதுண்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த இலையை ஒரு சீலையின் பேரில் கனமாக பரப்பி சிவக்க வறுத்த மணலை நடுவில் கொட்டி முடிச்சு கட்டி கொண்டு இலைக்கு சூடேறிய சமம் பொறுக்கக்கூடிய சூட்டில் நோயுள்ள இடத்தில் ஒட்டடம் கொடுப்பதுண்டு. இத்தகைய சிகிச்சையினால் கீழ்களில் காண்கின்ற வீக்கம், பிடிப்பு, நோய் போன்றவை நிவர்த்தியாகும். இத்தகைய சிகிச்சையில் ஏதேனும் ஒன்று செய்துவிட்டு உடனே வாதநாராயண இலையை சிறிது சிற்றாமனுக்கு எண்ணெய் சேர்த்து நன்கு கலந்து ஒரு மண் சட்டியிலோ செம்பு பாத்திரத்திலோ போட்டு நெருப்பினில் சிறிது வெதுப்பி பொறுக்கக்கூடிய சூட்டில் நோயுள்ள பாதத்தில் வைத்து கட்டுவது சால சிறப்பானது. இப்படி தினமும் இருவேளை செய்து வர சில நாளில் முழு குணத்தையும் உண்டாக்கும். இந்த இலையை வாதமடக்கி என்றும் வாதநாராயண மரம் என்று இடிகுறி பெயராக வாத ரோகங்களை நிவர்த்தி செய்வதில் சிறந்ததென பெரியார் கூறி இருக்கின்றார்கள். அதாவது சித்தர்கள் கூறியுள்ளார்கள். இதனை மேலுக்கு உபயோகப்படுத்துவதும் உண்டு, உள்ளுக்கும் கொடுப்பதும் உண்டு. அதனை பற்றி பார்ப்போம். சுத்தம் செய்த வாதநாராயண இலையை இடித்து பிழிந்தெடுத்து சாறை ஒரு சிற்றாமனுக்கு எண்ணெய் ஒரு படி எடுத்துக்கொண்டு இவை இரண்டையும் ஒன்றாக கலந்து ஒரு தைல மண்பாண்டத்தில் போட்டு அதனில் தோல் உரித்த 10 பழம் வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக அரிந்து போட்டு அடுப்பில் ஏற்றி சிறு தீயாக எரித்து வண்டல் மெழுகு பதம் வரும்போது வடிகட்டி எடுத்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த எண்ணெயில் ஏறத்தாழ 1 முதல் 2.5 அவுன்ஸ் அளவு ஒரு சுத்தமான கல்வத்திலிட்டு அதனில் கால் பலம் சுத்தி செய்த பூரத்தை போட்டு கை ஓகாமல் 1 அல்லது 1.5 மணி நேரம் தொடர்ந்து அரைக்க வேண்டும். முன் சுத்தமாக படுத்தி வைத்த தைலத்தை வலித்துவிட்டு இதனை நன்கு கலக்கி நன்றாக உறவான பின் சீசாவில், அதாவது கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு பத்திரப்படுத்த வேண்டும். தேவைப்படும் போது இந்த எண்ணெயை வெறும் வயிற்றில் காலையில் 1/2 அவுன்ஸ் வீதம் உள்ளுக்கு கொடுக்க 4-5 முறை பேதியாகும். பேதி சரிவர ஆகாவிட்டால் மறுமுறை சிறிது அளவை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். கொடுத்த அளவில் பேதி அதிகமானால் மறுநாள் அளவை குறைத்து கொள்ள வேண்டும்.
இப்படி 3 அல்லது 4 நாளைக்கு ஒரு தடவை 3 முறை கொடுக்க வாயு, குடைச்சல், குத்தல், கீழ்வாதம், வீக்கம், சர்வாங்க பிடிப்பு போன்றவை நீங்கும். புளி, பத்தியம், நல்லெண்ணெய், கடுகு, மீன் போன்றவற்றை சுத்தமான இச்சா பத்தியமாக இருத்தல். இலையை சமைத்து உண்டு வாத நீரையும் கழிக்கும். வாரம் 2 அல்லது 3 முறை பயன்படுத்தலாம். வாதவலி, வீக்கம், குத்தல், குடைச்சல் தீரும். இலைச்சாற்றை 30 மில்லி அளவு அவ்வப்போது குடித்து வர வாத, வீக்கம், குடைச்சல், வலி தீரும். இலையை போட்டு கொதிக்க வைத்து குளித்து வர உடம்பு வலி தீரும். இலையை உலர்த்தி பொடித்து 3 கிராம் நாள்தோறும் ஒரு முறை வெந்நீரில் கலந்து சாப்பிட மேகம் மற்றும் வாயு தீரும். வாதநாராயண இலைச்சாறு 1 லிட்டர், விளக்கெண்ணெய் 1 லிட்டர், பூண்டு 200 கிராம், சுக்கு, மிளகு, திப்பிலி இவைகளை வகைக்கு 40 கிராமாக எடுத்துக்கொண்டு வெண்கடுகினை 10 கிராம் அரைத்து கலக்கி பதமாக காய்ச்சி வடித்து காலை மட்டும் 2 தேக்கரண்டி வீதம் வாதரோகம், கீழ்வாகம், முடக்குவாதம், நடுக்குவாதம், நரம்பு தளர்ச்சி, கை கால் குடைச்சல் வலி, நரித்தலை வாதம், முழங்கால் மூட்டு வீக்கம் இவற்றிற்கு இந்த தைலத்தை பூசி வர தீரும். மேற்கண்ட மருந்தினை 1 முதல் அரை தேக்கரண்டி வரை குழந்தைகளுக்கு கொடுத்து வர இளம்பிள்ளை வாதம் வராமல் தடுக்கும். வந்த பின் கொடுக்க குணமடையும். மேலும் மாந்தம், சீதள சன்னி, இழுப்பு, உணவு சரியாமை, மலச்சிக்கல் போன்றவை தீரும். இலை வாராயனின் இலையை சாறாக எடுத்து 1 லிட்டர் அளவு எடுத்துக்கொண்டு அதனுடன் மரிசலாங்கண்ணி, குப்பை மேனி, கருப்பு வெற்றிலையின் சாறு வகைக்கு 1/4 லிட்டராக எடுக்க வேண்டும். மேலும் வேப்பெண்ணெய், விளக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் வகைக்கு 1/2 லிட்டராக எடுத்துக்கொண்டு சுக்கு, மிளகு, திப்பிலி, கருஞ்சீரகம், சீரகம், மஞ்சள் வகைக்கு இவைகளை 20 கிராம் ஆக எடுத்து பொடித்து நன்கு அரைத்து 1/2 லிட்டர் பசும்பாலுடன் கலக்கி பதமாக காய்ச்சி 21 வெள்ளெருக்கும் பூ நசுக்கி போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி மேற்பூசாக தடவி வரலாம். இவ்வாறு தடவி வருவதினால் பக்கவாதம், பாரிசவாயு, நரம்பு இழுப்பு, முக இசிவு, முகவாதம், கண், வாய், நாக்கு, உதடு இழுப்பு ஆகியவை தீரும். வாத நாராயணன் இலையை 5 கிராம் எடுத்து தேன் சேர்த்து சாப்பிட்டு வர தண்டுவட வலி குணமாகும். வாத நாராயணன் இலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கி ஒத்தடம் கொடுக்க முதுகு வலி, தோள்பட்டை வலி, புட்டா வலி குணமாகும். வாத நாராயணன் இலைச்சாற்றை குடித்து வர வாத வீக்கம், குடைச்சல் வலி போன்றவை தீரும். வாத நாராயணன் இலையை காய வைத்து இடித்து தூளாக்கி 5 கிராம் தூளை சுடுநீரில் வெறும் வயிற்றில் காலையில் மட்டும் சாப்பிட்டு வர வாயு அதாவது கேஸ் பிரச்சனை தொல்லை நீங்கும். வாதமுடக்கி அதாவது வாத நாராயணன் மரத்தை வாதமுடக்கி என்றும் அழைப்பார்கள். இந்த மரத்தினுடைய கொழுந்தினை சுத்தம் செய்து சாப்பிட்டு வர வாயு பிடிப்பு குணமாகும். வாத நாராயணன் இலை, நெல்லி மரத்தினுடைய கொழுந்து இவைகளை கசாயம் வைத்து சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனை குறையும். குதிவாதம் குறைய வாத நாராயணன் இலை மற்றும் நொச்சி இலை இவற்றை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி இளம் சூட்டில் கட்டி வர குதிவாதம் குறையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நம.